சினிமாவை தன்னுடைய அபார நடிப்பால் தன்வசம் படுத்தியவர்தான் நடிகர் விஜயகாந்த். இவர் கோலிவுட் திரையுலகம் கண்டெடுத்த கருப்பு எம்ஜிஆர் எனவும் அழைக்கப்பட்டார். தன்னை தேடி வருபவர்கள் யாரும் பசியோடு அனுப்பக்கூடாது என்பதை தன்னுடைய வாழ்நாள் கொள்கையாகவே விஜயகாந்த் வைத்திருந்தார். இதற்கிடையில் விஜயகாந்த் பிரேமலதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் உள்ளனர். விஜயகாந்த் மறைவுக்கு பின்னர் விஜய பிரபாகரன் தீவிரமாக தன்னுடைய அம்மாவுடன் இணைந்து அரசியல் பணிகளை செய்து வருகிறார். மற்றொருவர் சண்முக பாண்டியன் தமிழ் சினிமாவில் களமிறங்கியுள்ளார். சகாப்தம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிய இவர் கடந்த வாரம் வெளியாகி வெற்றிநடை போட்டு வரும் படைத்தலைவன் படத்தில் தன்னுடைய திறமையான நடிப்பு மற்றும் ஆக்ஷன் காட்சிகளை வெளிக்காட்டியுள்ளார். இதுவரையில் படைத்தலைவன் திரைப்படம் சுமார் 5 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது. இந்த நிலையில் திரைப்படம் குறித்து பேசிக்கொண்டிருக்கும் போது சண்முக பாண்டியன் அண்ணன் திருமணம் குறித்த செய்தியை பகிர்ந்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு விஜய பிரபாகரனுக்கும் பிரபல தொழிலதிபர் மகள் கீர்த்தனா என்பவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. இதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் மறைந்த பின்னர் 1 வருடம் ஆன பின்னரே விஜய பிரபாகரனுக்கு திருமணம் நடக்கும் என கூறப்பட்டது. படைத்தலைவன் செய்தியாளர் சந்திப்பின் போது விரைவில் எங்கள் வீட்டிற்கு அண்ணி வரப்போகிறார் என கூறி திருமணத்தை உறுதி செய்துள்ளார். ஏற்கனவே விஜய பிரபாகரனுக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட பெண்ணான கீர்த்தனாதான் மணமகளா அல்லது வேறு யாரையாவது விஜய பிரபாகரன் திருமணம் செய்து கொள்ள உள்ளாரா என பல கேள்விகள் சமூக வலைதளங்களில் எழுந்து வருகின்றது.